நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள விக்கிரமசிங்கபுரம் என்ற பகுதியின் அருகே கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து விவசாயிகள் வளர்க்கும் ஆடுகளை கடித்து வந்த சிறுத்தையை பிடிப்பதற்காக தமிழ்நாடு வனத்துறையினர், குறிப்பாக அம்பாசமுத்திரம் வனத்துறையினர் மிக தீவிரமான முயற்சிகளில் இறங்கி இருந்தனர். இந்த தீவிர முயற்சியின் காரணமாக இன்று அதிகாலை அந்த சிறுத்தை கூண்டில் பிடிபட்டதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி உள்ளன. வனத்துறையினருக்கு கிடைத்த முயற்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவே இது பார்க்கப்படுகிறது. பாபநாசம் விக்கிரமசிங்கபுரம் அருகே தொடர்ந்து ஆடுகளை கடித்து வந்தது இந்த சிறுத்தை. பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள வேம்பையாபுரம் என்ற பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்ற விவசாயியின் வீட்டில் கட்டி போட்டு இருந்த ஆட்டை வனப்பகுதியில் இருந்து இறங்கி வந்த சிறுத்தை வேட்டையாடி தூக்கி சென்ற தகவல் வெளியாகி இருந்தது. இது குறித்து சத்தியம் தொலைக்காட்சியிலும் சிறப்பாக செய்திகளை, எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளை வெளியிட்டிருந்தோம். புதிய முயற்சியாக மோப்ப நாய்கள், பயிற்சி பெற்ற நெக்ஸ் என்ற பெயரிடப்பட்ட மோப்ப நாயின் மூலமாக சிறுத்தை எந்த வழியாக மலையில் இருந்து இறங்கி வருகிறது என்பதை கண்டுபிடித்து தமிழக வனத்துறை எடுத்த இந்த முயற்சிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருப்பதாகவே தமிழக வனத்துறை சார்பில் நமக்கு இன்று காலையில் கொடுக்கப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல் விக்கிரமசிங்கபுரம் அருகே அணவன் குடியிருப்பு என்ற பகுதியை சேர்ந்த பேச்சிமுத்து என்பவரது வீட்டில் இருந்த ஆட்டையும் இதே சிறுத்தை கடித்து தாக்கியது. இது குறித்து தகவல் அறிந்தவுடன் திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் பகுதி வனச்சரக துணை இயக்குனர் இளையராஜாவின் வழிகாட்டுதல் மற்றும் உத்தரவின் பேரில் பாபநாசம் வன சரகர் சத்தியவேல் மற்றும் வனவர் செல்வசிவா, வனக்காப்பாளர்கள் அஜித்குமார், சக்திவேல், சாந்தா, கார்த்திக், கோமதிராஜன், முத்து கணேஷ், வாசில், அமல் முத்துக்குமார், இது போன்ற சிறப்பு பயிற்சி பெற்ற வேட்டை தடுப்பு காவலர்கள் ஸ்ரீராம் சொக்கலிங்கம், இசைக்குமுத்து மற்றும் சூழல் காவலர்கள் அடங்கிய 4 தனி குழுவாக பிரிந்து வனப்பகுதி மற்றும் சுற்று வட்டார பகுதியில் தேடுதல் வேட்டை கடந்த 3 நாட்களாக நடத்தப்பட்டு வந்தது. இது குறித்த தகவல்களை நாம் தொடர்ந்து வெளியிட்டு வந்தோம். இந்த நிலையில் நேற்று வைக்கப்பட்டிருந்த கூட்டில் இன்று அதிகாலை சிறுத்தை சிக்கியதாக தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூண்டு வேம்பையாபுரம் மற்றும் அணவன் குடியிருப்பு பகுதிகளில் நிறுவப்பட்டிருந்தது. வேம்பையாபுரம் பகுதியில் நிறுவப்பட்டிருந்த கூண்டில் தான் தற்போது இந்த சிறுத்தை பிடிபட்டிருக்கிறது. இரவில் கூண்டுகளில் ஆடுகளை கட்டி வைத்து சிறுத்தையின் நடமாட்டத்தை அறிந்து அதனை பிடிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வெற்றி அடைந்ததாகவே களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக அம்பைக்கோட்டை துணை இயக்குனர் வனத்துறை இளையராஜா நம்மிடம் காலையில் தகவல் தெரிவித்தார். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் விரைவாக இது போன்ற சிறுத்தையை உடனடியாக பிடித்து விவசாயிகளுக்கு பணி மேற்கொண்டு வரும் தமிழக வனத்துறையின் முயற்சி வெற்றி அடைந்துள்ளது. இது குறித்து இப்பகுதி விவசாயிகளிடம் கருத்து கேட்ட போது உடனடியாக குரங்குகளோ, கரடியோ அல்லது சிறுத்தையோ உடனடியாக பிடிக்கப்பட்டு மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் விடும் முயற்சியில் தமிழக வனத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார்கள். பவித்ரா. வனராஜ், தற்போது மக்களின் நிலவரம் என்ன? அந்த பகுதி விவசாயிகள் அந்த பகுதியில் தொடர்ந்து தாமிரபரணி பாயும் பகுதி என்பதால் ஒரு வருடத்திற்கு முப்போகம் என்று நெல்லை மாவட்டத்தில் சொல்வார்கள். 3 போகம் நெல் விளையும் பகுதி. இது போக குறிப்பிடத்தக்க அளவு வாழை மற்றும் கரும்புகளும் இந்த பகுதியில் அதிக அளவில் பயிரிடப்பட்டிருக்கின்றது. வனத்துறையின் இந்த உடனடி நடவடிக்கை அந்த விவசாயிகள் மத்தியில், அச்சத்தில் இருந்த விவசாயிகள் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சிறுத்தை பிடிபட்டு விட்டதால் இனிமேல் தங்களது வயல் வேலைகளை, பாசனத்திற்காக காலையில் நீர்ப்பாய்ச்ச செல்லும் போதும் தொடர்ந்து வயல்வெளிகளில் ஈடுபடும் போதும் எந்தவித அச்ச உணர்வும் இல்லாமல் தங்களால் பணி செய்ய முடியும் என அப்பகுதி விவசாயி இசைக்குமுத்து மற்றும் சங்கர் இன்று காலையில் நாம் பேசிய போது நம்மிடம் தெரிவித்தார்கள். உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வனராஜ்.